மலையாகி நின்ற முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவே போற்றி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்ந்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய் வார்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவாய் போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி உமைவாகமாக தனையாய் போற்றி ஊழி ஏழாய் உருவா போற்றி கனலா அமையா அருநெஞ்சம் மார்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவதொடும் தேவே போற்றி சென்றறிய எங்கும் பறந்தாய் போற்றி ஆவா அடியேனுக்கெல்லாம் போற்றி அல்லல் நலிய அலர்ந்தேன் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நெடிய விசும்பொடு கண்ணே போற்றி நீல அகலமுடையாய் போற்றி ஐதியும் முடியும் நிகழி போற்றி அங்கொன்றறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூட்டம் உதைத்தாய் போற்றி கோயிலாய் என் சிந்தை புகுந்தாய் போற்றி கடிய உருமொடு மின்னே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னா இலங்கை கொன் தன்னை போற்றி இறைவிரலால் வைத்துகந்த ஈசா போற்றி பன்னார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் எல்லாம் வல்ல பரம்பொருளான எம்பெருமான் அருள் தரும் மங்களாம்பிகை உடனாய வீர ஜோதிஸ்வர பெருமானாய் இங்கே மகா சிவராத்திரி நன்னாளிலே எழுந்தருள்வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே எம்பெருமான் 4ஆம் கால பூசையை ஏற்று ஆனந்தமயமாக கொலுவிற்றிருக்கின்ற வேளையிலே எம்பெருமான் திருச்சபை குளிரும் வண்ணமாக இங்கே பஞ்சபுராணம் சாற்றப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். நீல நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொடுவேன் வாலன கல்மடவால் அவள் வாடி வருந்தாமே கோலினை எம்பெருமான் கொண்டையூர் சில நெல்லு பெற்றே ஆலிலையம் பெருமான் அவை அட்டி தரப்பணியே நானேயோ தவம் செய்தேன் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே விருத்திடமே. பஞ்சபுராணம் ஓதும் போது ஒரு குண்டு வச்சுருந்தா கூட சத்தம் கேட்கக்கூடாதுமா. நான் நிறைய தடவை சொல்றேன் அமைதிக்காரங்க பாடும் போது இந்த மாதிரி பேசுனா எனக்கு ரொம்ப எல்லாம் யாருக்காக இருந்தாலும் நடக்கும். உங்களுக்காக தான் நான் எனக்காக பாடுவேன்னு இருந்தாலும் வந்துருக்கிறது ஒரு குறைய நேரம் வந்திருக்கும். சலன்னு சத்தம் இருக்கு. பஞ்சபுராணம் ஓதனா சுவாமி நித்திரையில் இருப்பார், தியானத்தில் உட்காந்துருவாரு, அமைதியாக இருப்பார். சொல்லிட்டு ரொம்ப குறைய கேட்கும்போது பேசுறது ஏந்து போயிடுவார் வீட்டுக்கு. எங்கன்னா அடுத்த கோயிலுக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படியே அமைதியாக இருக்கும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பஞ்சபுராணம் சொல்லிட்டா அமைதியாகி மனதுக்குள்ள நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் கேட்கணும். பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நான் உண்மையை சொல்கிறேன், சாமி உட்கார மாட்டாரு. சரியா? அமைதிக்காரங்க தயவு செய்து. எழுந்து அருள் பாலத்தை கொண்டிருக்கின்ற எம்பெருமான் திருச்செவி குளிரும் வண்ணமாக திரு விசைப்பா அற்புத தெய்வம் இதனில் மற்றொன்று அங்கோடு தன்னை சொற்பதத்துள் வைத்து உள்ளம் மல்லூரும் என்று கனகம் பற்பத குவையும் பயன்பெறும் மாளிகையும் பவளவாய பற்பனை மொழியும்
கற்பக பொழிலும் முழுதுமாய் கங்கை கொண்ட தோளே சரத்தானே குடலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழவொலி விண்ணளவம் சென்று விம்மி மெழியடு திருவாரூரில் மழவிளையார்க்கு வழிவழி ஆளாய் மனம் செய் குடி பிறந்த பல அடியாருடன் கூடி அம்மானுக்கே பல்லாண்டு குருதுமே இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நாங்கள் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும் போதும் அடியின் கீழ் இருக்க என்றார். புத்தவளே புவனம் 14 புத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகந்தற்கு இளையவளே மாத்தவளே நின்ன எல்லால் மற்றொரு தெய்வம் வந்திப்பதேன் சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராசதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளம் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி அகிலமதில் மிகவும் நோயின்மை தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றியாகும் நல்லூர் நுகர்ச்சி தொகைதரு 16 பேரும் தந்து நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகித குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாவி மகவுனா நீதாய் அளிக்கொணாதோ மகிமை வளர் திரு கடவுரின் வாழ்வாமி அருள் நேமி சுபநேமி சிவசாமி மகிழ்வாய் நீ அருள்வாய் நீ அபிராமி. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகள்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே முருகன் குமரன் குகன் என்று முடிந்து உருகும் சேதன் உணவென்றருவாய் பொறுப்பும் கவரும் புவியும் பரவும் குருவும் வரையன் குணபஞ்சர நீ. இங்கே எம்பெருமானிடத்திலே நாம் இப்பொழுது 4ஆம் கால பூசை நிறைவுகின்ற வேளையிலே பூசை நிறைவு நேரத்திலே கேட்கக்கூடிய ஒரு பொருள் வேண்டுதல் விண்ணப்பம். என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சோமோ அந்த கேட்கக்கூடிய தருவாய் இதுதான். ஏன்னா முதல்ல சொன்னது போல 4ஆம் கால பூசை அடியார் பெருமக்களுக்கான ஒரு அற்புதமான நிகழ்வு. எம்பெருமான் இப்பொழுது மகிழ்வீட்டு இருக்கின்ற வேளையிலே நம் குறைகளை எல்லாம் மெல்ல 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 சொன்னால் கண்டிப்பா கேட்பாரு. ஏன்னா வீரஜோதீஸ்வர பெருமான் பல முறை நாம் பார்த்த விஷயங்கள் மிகவும் ஆற்றல் வாய்ந்த பெருமான். இங்க பல விஷயங்கள் பல விதமான அனுபவங்கள் இருக்கிறது. அதுல பெரிய விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருக்காங்க, நிறைய அடியார்கள் சொல்லியிருக்காங்க. வேண்டுதல் நிறைய வச்சு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஐயா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு எம்பெருமான் அடியார்கள்லாம் அது போல ஒரு வழிபாடு யாருக்கும் முறை தெரியலை என்றாலும் தொண்டு செய்யணும், சாமியை மகிழ்விச்சு அவருக்கு இன்னும் புதுமையா ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கூடிய அடியார்கள் இருக்கின்ற பகுதியாக வழிபாடு நடக்கிறது. எனவே எம்பெருமான் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். அதனால வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கு என்னென்ன தேவைகளோ கேட்கக்கூடிய தருவாய் வேண்டுதல் விண்ணப்ப பதிகம் சாற்றப்படுகிறது. மனமுருகி 2 கரம் கூப்பி எம்பெருமானிடத்திலே விண்ணப்பம் சாட்டுமாறு கேட்டுக்கொண்டு திருச்சிற்றம்பலம். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அப்பா நாங்கள் வேண்டுதல் கேட்டு நீ அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கெல்லாம் நாங்கள் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கேனும் நான் சென்றேன் எந்தை நினது அருட்புகழை எம்பீர வேண்டும். செப்பாத மேனிலமேல் சுத்த சிவமார்க்கம் தழைத்தோங்க அருட்சோதி செலுத்திட வேண்டும். தப்பேதும் நாங்கள் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தப்பேதும் நாங்கள் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. கல்லாப்படியும் கருதாப்படியும் கசிந்து உருகி நில்லாப்படியும் நினையாப்படியும் நீ நஞ்செழுத்தை சொல்லாப்படியும் துதியாப்படியும் தொழாப்படியும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். கச்சியே கம்பனே வான்முகில் வடாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி.